Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமீன். இந்த இடத்துல நாங்கள்னு சொல்லுச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவியரை பத்தி குறிக்கப்படுது. அந்த நாங்கள் வச்சு பிதா நம்ம பரலோகத்துல இருக்காரு, ஒருவரும் அவரை காணக்கூட முடியாது. பிதா எப்படிப்பட்டவரா இருப்பார்னு இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிதா அன்பானவரா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு அப்புறம் அவர் வந்தா நம்ம பாவத்துக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுந்தார், 3ஆம் நாள்ல பிதாவின் வலது பாசல் நமக்காக பரிந்து பேசி ஜபித்து கொண்டிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அவர் இந்த பரமேறி போற நேரத்துல என்ன பண்ணார்? இயேசுவின் நாமத்தினால நமக்கு பரிசுத்த ஆவியானகிய ஒரு தேற்றவாளரை நமக்கு தந்திருக்காரு இல்லையா? அப்போ நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யார்கிட்ட? யார் நம்ம ஏசப்பாப்பையில அன்பு வைக்கிறோமோ, அந்த அன்பு வச்சது மாத்திரம் இல்லாம அந்த வசனத்தை கை கொள்ளுகிறோமோ, அந்த வார்த்தையின்படி கேட்டு இந்த வேதத்தில் உள்ளபடி நம்ம நடக்கரிச்சு நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுவோங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக, இயேசு கிறிஸ்து நம்மளோட வாசம் பண்ணும்படியாக, நம்ம தேவன் பேர்ல அன்பு வச்சு அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கறச்சே அந்த பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட வந்து வாசம் பண்ணுகிறத நம்மளால உணர முடியும். பரிசுத்தாவியா நம்மளோட பேசுவார், நம்மளை வழி நடத்துவார், போதிப்பார். இந்த அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்காக நம்ம திரும்புவோம். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களுக்குள்ள வந்து வாசம் செய்வீராக, எங்களுக்கு போதிப்பீராக, எங்களோட கூட இருப்பீராக, தங்குவீராக. நம்ம சேர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தை வாழும்போது நிச்சயமாகவே எந்த பக்கமும் இடறி போகாதபடிக்கு ஆவியனோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்பணிஞ்சு நடக்கறச்சே நித்திய ஜீவனுக்கு நேரம் அவர் கொண்டு செல்வார், நித்திய ஜீவன் அடையும்படி அவர் உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உண்மையில நாங்கள் அன்பு கொள்ளும் போது நீர் கொடுத்திருக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு அதை நேசித்து அதன்படி நடக்கும் போது ஆண்டவரே, நீங்க இயேசுவின் நாமத்தினால ஏக தேவனே பிதா பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவே, நீர் வந்து எங்களுக்குள்ள வாசம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஸ்லாகியத்தையும் ஒவ்வொரு ஜனமும் அடைந்து கொள்ள, ஒவ்வொருத்தரும் அதை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பேர்ல அன்பு வைக்கவும், அவரை விசுவாசிக்கவும், ரட்சிக்கப்படவும், இந்த வார்த்தையில் உள்ளபடி எல்லாம் கேட்டு நடக்கவும் ஆண்டவரை, ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாற்றத்தில் போய் விடாதபடிக்கு இயேசுவின் பேர்ல மறுபடியும் அன்பு செலுத்தி, மனம் திரும்பி அன்பு செலுத்தி இந்த வார்த்தையின்படி நடந்து காண்பிக்க ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருத்தருக்குள்ள வந்து தங்குவீராக, வாசம் செய்யும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.